நம்ம உடம்புக்கு வர காய்ச்சல் கூட நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. நம்மள சிம்பிளாக சொல்கிறேன், காய்ச்சல் எப்படி வருது? நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே போயிட்டுனா என்ன ஆகும்? காய்ச்சல் வரும். அப்போ என்ன நடக்கும்? பாடி வந்து ஹீட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன நினச்சிட்டோம், ஆஹா ஃபீவர் வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன் பாடி ஹீட் ஆகுதுன்னா, நம்ம பாடி உடம்பு என்ன பண்ணணும்னு வச்சுக்கேன், நம்ம உடம்போட சூட்டை அதிகப்படுத்தும். எதனாலனா, அப்படி சூடானால் அந்த உள்ள கிருமினாலையும் பாக்டீரியானாலையும் வைரஸ்னாலையும் என்னது சர்வை பண்ண முடியாது, வேகமாக ஓட முடியாது. அப்போ நம்ம உடம்புல இருக்க டிஃபென்ஸ் செல்ஸ்லாம் என்ன பண்ணும், இதால் ஆக்டிவாக இல்லாத நேரத்தில், அந்த பாக்டீரியாலாம் ஆக்டிவாக கம்மியான நேரத்தில் போய் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் நம்ம உடம்போட ஹீட்டு மறுபடியும் நார்மலாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்பை ஹீட் பண்ணுறது எது? அந்த பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை, நம்ம பாடியே தான். நம்ம பாடியே நம்மளை சூடுபடுத்தி அந்த கிருமியெல்லாம் கொல்றதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதேமாதிரி தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அது நம்மளை முடிச்சு விட்றதுக்கு தான் வருதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. அது நம்மளை இன்னும் பலப்படுத்துறதுக்காக தான் அப்படி வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் சந்திக்கிறேன். சடா பாய் பாய். இது ஆனந்த் ஒரிஜினல்ஸ்.